எனது அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். உங்கள் மனவினேசன். மணப்பாட்டின் புகழை உலகிற்கு வீடியோ வழியாக காண்பிக்க பல ஆண்டுகளாக ஆசைப்பட்டேன். இது உங்களுக்காக. வாருங்கள், கண்டு மகிழுங்கள். சொர்க்கமே என்றாலும் இந்த ஊரை போல வருமா? எந்த ஊர்? ஏழைகளின் குட்டி கோவா. மங்கா புகழ்பெற்ற சின்ன ரோமாபுரி, சின்ன எருசலேம், மியாமி கடற்கரை, மணலும் கவிபாடும் என்று அழைக்கப்படும் சிங்கார ஊர்தான் மணப்பாடு. இந்த மணப்பாடுதான் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பழமை வாய்ந்த கருமேனி ஆற்றை கடக்க மக்கள் மிக மிக சிரமப்பட்ட போது மணப்பாட்டு மக்களுக்கு 1954 தேர்தல் வாக்குறுதியாக பாலம் கட்டி கொடுப்பேன் என்று கூறினார் திருவாளர் காமராஜர் அவர்கள். தமிழக முதல்வராக பதவியேற்றதும் அப்போதே வாக்கை நிறைவேற்றினார். வாக்கை நிறைவேற்றி அடிக்கல் நாட்டப்பட்டது. வாக்கு மாறாத மாமனிதர் அன்றைய தமிழக முதல்வர் மாண்புமிகு கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் கரைபடாத திருக்கரத்தால் 23/7/1956 பாலத்தை கட்டி திறந்து வைத்தார். தற்போது இது மணப்பாடு குலசேகரப்பட்டினத்தை இணைக்கும் பாலமாக உள்ளது. இன்றும் உறுதியான கம்பீரமாக பாலமாக காணப்படுகிறது. கருமேனி ஆற்றின் வெள்ளம் மணப்பாடு முகத்துவாரத்தின் வழியாக கடலில் கலக்கிறது. அதனால் மழை காலங்களில் உட்பகுதியில் உள்ள ஊர் மக்கள் காப்பாற்றப்படுகிறது. மணப்பாட்டு பாலத்திற்கு வலது பக்கமும் இடது பக்கமும் காண்பது வரலாற்று புகழ்மிக்க கருமேனி ஆறு. ஆறு எங்கு முடிகிறதோ அந்த முகத்துவாரத்தில் தான் மக்கள் குடியேற்றம் நடந்திருக்கும் என்பது உலக வரலாறு. திருச்செந்தூரில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியில் கடற்கரை சாலையில் மணப்பாட்டை காண்கிறோம். இப்போது நாம் காண்கின்ற இந்த மணப்பாட்டில் அதிக அளவில் ஆலயங்களும் சிற்றாலயங்களும் கெபிகளும் இருப்பதால் தான் பரதகுலத்தின் முதல் ஆயரும் முத்துக்குளித்துறையின் முதல் ஆயரும் தூத்துக்குடி மறைமாவட்ட முதல் ஆயருமான மேதகு ஆயர் ரோச்சாண்டகை மணப்பாட்டை சின்ன ரோமாபுரியே என்றழைத்தார். கன்னியாகுமரியில் இருந்து உவரி வழியாக மணப்பாட்டிற்கு செல்லும் வழி நீங்கள் காண்பது வழிகாட்டும் வளைவு. மணப்பாடு உங்களை வரவேற்கிறது. திருச்சிலுவைநாதர் ஆலயத்தை நினைவுகூரும் வரவேற்பு வளைவு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஊருக்குள் செல்கிறோம். இடதுபுறம் கருமேனி ஆற்றுப்படுகை, ஆண்டான் வீடு, அற்புதமான கட்டடம். விக்டோரியன் கலை நுட்பத்தில் கட்டப்பட்ட ராஜதிருவில் ஆரோக்கிய அன்னையின் சிற்றாலயம் முன்பு மிக சிறியதாக இருந்தாலும் தற்போது சிற்றாலயம் போல் அமைக்கப்பட்டது. வேளாங்கண்ணியில் பார்க்கிற தத்துவமான அன்னையின் திருவுருவம் அனைவரையும் அன்பால் ஈர்க்கிறது. மணவையின் அற்புத அழகு ரசிக்க செல்லும் வழி
ராஜதெருவில் புனித அதிதூதர் மிக்கேல் சொரூபம், மணப்பாட்டில் மணமணக்கும் மல்லிகைப்பூ கருவாட்டு கடை, பல கடைகளும் ஊரில் உள்ளது. வானொலி நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். வானொலி நிலையம் 1945 ஆண்டு மே மாதம் 30 ஜேவி பர்னாந்து என்று அழைக்கப்படும் சேசுவடியான் பர்னாந்து அவர்களின் சொந்த பணத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு 1946 ஆண்டு நவம்பர் மாதம் 9 பொது மக்களுக்கு அவர் வழங்கிய கட்டடம்தான் இந்த வானொலி கட்டிடம். இதன் வழியாக மக்கள் செய்திகளையும் பாடலையும் கேட்டு ரசித்து சிந்தித்து வந்தார்கள். 1973 ஆண்டினை பயனற்று போனது. காலப்போக்கில் அநேக வீடுகளில் ரேடியோ பெட்டி வந்ததால் முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. சில காலம் தொலைக்காட்சி பெட்டியின் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அதுவும் செயல்படாமல் போய்விட்டது. ஆனாலும் கம்பீரமாக தோற்றமளிக்கிறது ரேடியோ நிலையம். மீன் விற்பனை கூடம் மற்றும் மீன்பிடி வலை, உலர்த்தி பழுது பார்க்கும் நிழற்குடை கட்டிடம், மீன்களை பதப்படுத்தி வெளியூர்களுக்கு அனுப்பக்கூடிய மீன் பண்டக சாலை, பதுவை புனித அந்தோனியார் சிற்றாலயம். இந்த ஆலயமானது தூய ஆவி ஆலயத்தின் துணை சிற்றாலயமாக விளங்குகிறது. முதல் மாதத்தில் முதல் செவ்வாய்க்கிழமை மாலை திருப்பலி நடைபெறும்.
பதுவை புனித அந்தோணியாரின் திருவிழாவின் கொடிமரம் நாட்டப்பட்டு கொடியேற்றம் நடைபெறும் இடமாக அமைந்துள்ளது. குண்டல் தெருவில் வைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடில் அங்குள்ள இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட குடில். புனித ஜெபஸ்தியார் சிற்றாலயத்தை காண்கிறோம். குண்டல் தெருவில் 1964 ஆண்டு கடைசியாக உள்ள கல்வீடு நவஜீவன் இல்லம். அதை வியாபாரியார் வீடு என்று அழைக்கப்படுமாம். இந்த வீடானது 1964 ஆண்டு கடல் அரிப்பு ஏற்பட்டு சிதலமடைந்தது. இன்று சரி செய்யப்பட்டு இந்த கட்டிடம் இன்றும் காண கிடக்கிறது. புனித ஜார்ஜியார் சிற்றாலயத்தையும் கொடியேற்றும் தொட்டியையும் காண்கிறோம். ஆண்டுதோறும் திருவிழா அன்று பொது அன்னதானமும் அசனமும் வழங்கப்படும். அழகு கொஞ்சம் மியாமி கடற்கரை சுற்றுலா பயணிகளுக்கு கண்ணுக்கு விருந்தாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய இடமானது. மனவை வாருங்கள், ரசிப்போம், அனுபவிப்போம். கடற்கரை மணலிலே உயரமான மண்குவியல். இந்த மண்குவியல் குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை மகிழ்ந்து விளையாடக்கூடிய இந்த மண்ணானது முகத்துவாரத்தில் இருந்து எடுக்கப்பட்டது. இதன் வழியாகத்தான் இந்த மீனவர்கள் மீன்பிடிக்க செல்கிறார்கள். ஆனந்த குளியல் போடும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுக்கும் அற்புத காட்சி. ஆர்ப்பரித்த கடல் அமைதியாக தோன்றுகிறது. இதற்கு காரணம் புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய ஆலயத்திற்கு அருகாமையில் அமைக்கப்பட்ட தூண்டில் பாலம்தான். அது இல்லை என்றால் கடல் சீற்றம் அதிகமாக இருக்கும். மக்கள் குளிக்க முடியாத நிலைக்கு ஆர்ப்பரிப்போடு அலைகள் இருக்கும். இன்று இப்போது பச்சிளம் குழந்தைகள் குளிப்பதற்கு மகிழ்ந்து அமைதி காத்திருக்கும் கடல் தாய் மடியிலே போட்டு சீராட்டும் மழலைக்கு மிக மென்மையான அலைகள்.
அற்புதமான பூவரச மரம். இந்த மரமானது 100 ஆண்டுக்கு மேலான மரம். 2 பேர் கைகோர்த்து பிடித்தாலும் கைக்குள் அடங்காத அப்படிப்பட்ட மரம் வயது முதிர்ந்த காரணத்தாலும் சூறாவளி காற்றின் வேகத்தாலும் முறிந்து விழுந்து மீண்டும் விழுதுவிட்டு கம்பீரமாக நிற்கின்றது. வெக்கரிவல் திருவாளர் லிகோர் பீரிஸ் அவர்களால் ஸ்டீவன் பீரிஸ் அவர்களாலும் 1945 ஆண்டு மணப்பாட்டு மக்களும் திருப்பயணிகளும் பயன்படும் வகையில் கட்டி கொடுக்கப்பட்ட பெரிய சதுர கிணறு கடற்கரை ஓரத்திலே அற்புத தண்ணீர். இது வன்னி கிணறு. வெயில் காலங்களிலும் ஐஸ் போல் இருக்கும். குளிர்ந்த நீர். இதற்கும் கடலுக்கும் தூரம் குறைவுதான். இங்கேயும் சுவையான தண்ணீர். அடுத்தது பார்ப்போம். திலா கிணறு என்று அழைக்கப்படும் இந்த கிணறு புதுமை நிறைந்த தண்ணீர். திருச்சிலுவை ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் குளிப்பதாக இருந்தாலும் சரி, நோயுள்ளவர்களும் உடம்பிலே பல வியாதிப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, இங்கேயும் குளித்துவிட்டு சென்றால் சுகம் கிடைக்கும்படி அப்படி ஒரு அற்புதமான ஒரு கிணறு. மீண்டும் நல்ல தண்ணீர் கிணறு. மக்கள் குடித்து தாகம் தீர்க்கும் சுவையான குடிநீர். குளிர்ந்த நீராக இருக்கும் பாறை ஊற்று. மணப்பாட்டை தன் வசப்படுத்தி மக்கள் தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்று கிணறு. ஊர் மக்களுக்கு மற்றும் போதுமானது. வற்றாத ஜீவ ஊற்று, நல்ல தண்ணீர். இந்த தண்ணீர் இரவு பகலாக எடுத்தாலும் ஊற்று அதிகமாகும், குறையவும் செய்யாது. ஊருக்கு பெரிய உதவியாக இருக்கிறது. இந்த இடங்களில் இதமான வெயிலில் வெப்பம் குளியல் போடவும், மாலை நேரத்தில் அமர்ந்து உடலில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காற்றின் பெயர்கள் கரவாட காற்று, கோடை காற்று, வாடை காற்று, கொண்டல் காற்று, தென்றல் காற்று, கச்சாங்காற்று, கச்சான் சரிவு காற்று, சோழவ கொண்டல் காற்று, பல வகையான கோலத்தில் வீசக்கூடிய அருமையான இதமான இந்த காற்றை எப்படி உணர முடியும் என்றால், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீசும் காற்று கரைவாட காற்று என்கிறோம். கோடை காலத்தில் இந்த காற்றுக்கு பெயர் கோடை காற்று என்கிறோம். வடகிழக்கிலிருந்து தெற்கு நோக்கி வீசும் காற்று வாடை காற்று என்கிறோம்.
கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வீசும் காற்று கொண்டல் காற்று, அதாவது இதமான தென்றல் காற்று. தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி வீசும் காற்று கச்சாங்காற்று. தெற்கிலிருந்து வடகிழக்கு நோக்கி வீசும் காற்று கச்சா சரிவு காற்று. தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு நோக்கி வீசும் காற்று சோழவ கொண்டல் காற்று. இவற்றையெல்லாம் இந்த சூழலில் சுவாசித்து செல்லக்கூடிய அருமையான இடமாக அமைந்துள்ளது இந்த மணவை. இதன் மீது ஏறி பார்க்கிறோம். அருமையான ஊரின் தோற்றம் பார்ப்பதற்கு வியப்பாக இருக்கிறது. திருச்சிலுவை நாதர் ஆலயத்தை நோக்கி பயணம். வலது பக்கத்தில் பார்க்கிறோம், அற்புதமான பாறையின் தோற்றம் கண்ணை கவர்கிறது. திருச்சிலுவை நாதருடைய ஆலய தோற்றங்களும் திருப்பயணிகள் தங்குமிடமும் இயேசுவின் தாய் வியாகுல அன்னையின் கெவி, அன்னையின் மடியில் மரித்த இயேசுவின் காட்சியையும் காண்கின்றோம். திருச்சிலுவை ஆலயம், ஆலயத்தில் உள்பிடம் பக்தி பரவசத்தில் காணப்படுகிறது. இங்கு விசுவாசத்தால் கேட்ட வரம் எதுவும் தடைபடாது. பயணிகளுக்கும் பக்தர்களுக்கும் அருமையான அற்புதமான அமைதியான இடம். கேளுங்கள், உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கப்படும். இங்கு இயேசு சுமந்து சென்ற திருச்சிலுவையின் மரத்தின் சிறிய ஒரு பகுதி உள்ளது. மாதத்தின் முதல் வெள்ளி அன்று செப்டம்பர் மாதம் திருவிழா நாட்களில் ஆராதனைக்கு வைக்கப்படும். திருச்சிலுவை நாதர் ஆலயத்தில் பக்தி பொருள் விற்பனை நிலையம். இந்த பொருட்களை வீட்டிற்கு வாங்கி செல்வது நலம். இந்தியாவில் உள்ள மிக பழமையானதில் ஒன்றாகும் இது. 1880ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட இந்த கலங்கரை விளக்கத்தின் கட்டடம் மிக உறுதியானது, கண்ணுக்கு வியப்பானது. கப்பல்களும் கடல் பயணிகளும் மீனவர்களும் வழிகாட்டியாக அமைந்தது. இந்த கலங்கரை விளக்கம் மக்கள் கண்டு ரசிக்கலாம். காலையும் மாலையும் சென்று பார்க்க அனுமதிக்கின்றனர். குறைந்த கட்டணம்தான். மேற்கிலிருந்து பார்க்கிறோம்.
கடலையும் அதன் அழகையும் வலது பக்கத்தும் பார்க்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியார் தங்கி ஆன்மீக பணி செய்து தங்கி இருந்த குகை மேலே உள்ள தியான மண்டபம், அதன் பக்கத்தின் கடலில் அற்புதமான காட்சி. தூண்டில் வளைவு பாலம். இந்த பாலம் போடுவதற்கு முன் இந்த கடல் சீற்றம் ஆக்ரோஷமாகவும் கொந்தளிப்பாகவும் காணப்பட்டது. கடலுக்கு மீனவர்கள் செல்ல முடியாத நிலை, படகுகளை புரட்டி போடும் அளவிற்கு அலைகள் ஆக்ரோஷமாக காணப்படும்.